وآله وصحبه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று 10வது ஜுசுவை நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, நாயகமே மக்களை பார்த்து இப்படி சொல்லுங்கள், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும், நாயகமே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். யாரை விட? உங்கள் தாய் தந்தையரை விட. வ அபுனாவுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட நேசிக்க வேண்டும். வ இஹ்வானுக்கும், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களை விட நேசிக்க வேண்டும். வ அஸ்வாஜுக்கும், நீங்கள் மணந்து கொண்ட உங்கள் மனைவிமார்களை விடவும் என்னை நேசிக்க வேண்டும். வ அஷீரத்துக்கும், உங்களுடைய சொந்த பந்துக்களை விடவும் என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். வ அம்வாலு நிக்தரஃப்துமுஹா, நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற சொத்தை விடவும் என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். வ திஜாரத்தன் தக்ஷௌன கசாதஹா, நீங்கள் நஷ்டத்தை பயப்படும் உங்கள் தொழில் வியாபாரத்தை விடவும் என்னை நேசிக்க வேண்டும். வ மசாக்கினு தர்லௌனஹா, நீங்கள் விரும்பி கெட்டிய உங்களுடைய கட்டிடங்களை விடவும் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் இதயத்திலே தன்னுடைய உறவை விடவும் பெரிதாக மனதிலே பதிந்துள்ளார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு உகப்பானவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்துக்கு நீங்க தப்சீர்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, சஹாபாக்களுடைய அந்த முஹப்பத் எப்படி இருந்தது, இந்த ஆயத்து இறங்கிய பிறகு சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது என்பதை தப்சீர்கள்ல எழுதியிருப்பார். அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான், குல் இன்கான ஆபாவுக்கும், உங்க வாப்பா அம்மா விட நீங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணுங்கிறான் அல்லாஹ். சஹாபாக்கள் அப்படி யார் நேசிச்சது? எத்தனை சஹாபாக்களை நாம் காட்ட முடியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இஸ்லாத்தை தழுவுனாங்க. ஆனா அவங்க வாப்பா இஸ்லாத்தை தழுவுனது ரொம்ப லேட்டு. ஒரு 90 வயசுக்கு மேல மக்கா வெற்றி பெறக்கூடிய வருஷம் தான் அபூ குஹாஃபா, அவங்க வாப்பா அபூ குஹாஃபா இஸ்லாத்தை தழுவுனாங்க. அது வரைக்கும் அவர்கள் முஷ்ரிக்காகத்தான் இருந்தாங்க. ஒரு சமயம் அபூ குஹாஃபா அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பத்தி தரக்குறைவாக பேசினார். வயதான தந்தை என்று கூட பார்க்காமல் அவர்களை அடித்து தலைகீழ புரட்டினார்கள். யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இத தப்சீர்லயே எழுதியிருப்பாங்க. தப்சீர் ரூஹுல் பயான்ல குர்துபில எழுதியிருப்பாங்க. அடிச்சு அப்படி தலைகீழ மாத்திட்டாங்களா, வயதான ஆளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு ரொம்ப சத்தம் போட்டாங்களா, ஏன் இந்த மாதிரி பெரிய மனுஷனை போய் யார சொல்லலாம், அவர் பெரிய மனுஷன் மாதிரி நடந்து கொள்ளல, உங்களை திட்டினார் யார சொல்லலாம். சஹாபாக்கள்லயே யார் குடும்பத்துக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துக்கு கிடைச்சது. யாருக்குமே கிடையாது. அந்த அது ஒரு ரெக்கார்டு. 4 தலைமுறையும் சஹாபி தான். ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டாலே, ஈமானோடு பார்த்துட்டாலே அவர் சஹாபி தான். கூட இருந்துட்டாலே சஹாபி தான். கண்ணு தெரியாட்டாலும் சஹாபி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிங்கிற ஒரு பாக்கியம் இருக்க 4 தலைமுறையும் அவங்க அபூபக்கர்லானுடைய குடும்பத்துல 4 தலைமுறையும். பிற்காலத்தில் அவங்க வாப்பா மக்கா வெற்றியில இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. அந்த அடிப்படையில் அவங்களும் சஹாபி ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தான். அவங்க மகனாரும் சஹாபி தான். அப்துர் ரஹ்மான் மூத்த மகனார், அவங்களுக்கு பிறந்தவங்க சஹாபி தான். ரசூலுல்லாஹ்வை பார்த்தான்.
மூத்த மகா அஸ்மா நாயும் சஹாபி தான். அவங்களுக்கு பிறந்த அப்துல்லா இப்னு சுபைரும் சஹாபி தான். அப்போ சஹாபாக்கள்லயே அபூபக்கர்லானுக்கு தன்னுடைய வாப்பாவும் சஹாபி, தன்னுடைய மகனும் சஹாபி, தன்னுடைய பேரனும் சஹாபி, தானும் சஹாபி. இப்படி ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. யாரா ஒரு ஆள் பார்த்துருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க பேர பிள்ளையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக பேர பிள்ளையிலிருந்து வாப்பாலேருந்து தம் பிள்ளையிலிருந்து தான் வரைக்கும் சஹாபியா இருந்த ஒரு குடும்பம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குடும்பம் மட்டும்தான். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு சின்ன வயசு ஒரு இளைஞர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது பெரிய ஆட்கள் தான் முஹப்பத் வச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க கூட, நான் மதரசாவில் இப்போ கிளம்புறதுக்கு முந்தி ஒரு மதரசா லீவ் விடுறதுக்கு முந்தி ஒரு கித்தாபை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கித்தாபு கூட மஜ்மு ஜவாயிதுன்னு நினைக்கிறேன். அபு முஸாப்னு ஒரு இளைஞர், இளைஞர் என்று சொன்னா கூட கொஞ்சம் வாட்டச்சாட்டமா இருப்பார். ஒரு சின்ன பையன் தான் எழுதுறாங்க. இளைஞன்னு சொன்னாலே ஒரு பெரிய ஆள் தோரணை வந்துருமே. ஒரு சின்ன பையன் அபு முஸாப் என்கிற ஒரு சின்ன பையன் ரசூலுல்லாஹ் ஒரு சமயம் கடலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கடலை இருக்குல்ல, கடலை அப்படி உடைச்சி அப்படி ஊதி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த தொலியை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் அபு முஸாப்ங்கிற ஒரு சின்ன பையன் நிற்கிறார். தம்பி என்னை சாப்பிடுவும் கொடுத்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தர்றாங்களே, வாங்கவா தட்டவா அப்படிங்கிற ஒரு ஒரு மனசுல ஒரு ஊசலாட்டம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தான் வாங்கி போட்டால் அது ஒரு மரியாதைக்குறையாயிடக்கூடாது, சரி வேண்டான்னு சொன்னாலும் ஒரு மரியாதைக்குறையாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி வேண்டான்னு சொல்ல வேண்டான்னு வாங்கி சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு அந்த சின்ன பையன் சொல்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட, யார ரசூலுல்லாஹ், நானும் உங்க கூட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்களேன். யாரு சொல்றா? ஒரு பெரிய ஆள் சொல்லல, ஒரு சின்ன பையன் சொல்றார், உங்க கூட நானும் சொர்க்கத்தில் இருக்கணும் யார ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி ஏறிட்டு பார்த்துட்டு கேட்டாங்க, இப்படி உங்களை சொல்ல சொன்னது யாருன்னு கேட்டாங்க. நீங்களா சொல்றீங்களா, யாரும் இப்படி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களான்னு கேட்டாங்க. இல்லை யார ரசூலுல்லாஹ், நானா தான் சொல்றேன். இது யாரும் உங்கள்கிட்ட சொல்லலாம் சொல்லல, நானா என் மனசுல பட்டதை சொல்றேன். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரசூலுல்லாஹ் விட்டு கொஞ்சம் விலகிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை கூப்பிட விட்டாங்க. கூப்பிட விட்டு சொன்னாங்க, சுஜூத் அதிகமா செய், என் கூட சொர்க்கத்தில் நீ இருக்கலாம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சுஜூத் அதிகமா செய், என் கூட நான் என் கூட சொர்க்கத்தில் இருக்கிறோம்னா நீ ஒரு காரியம் செய்யணும், அதுதான் அதிகமா அக்ஸுரு சுஜூத், சுஜூதை அதிகப்படுத்துன்னு சொன்னாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, பெரிய ஆட்கள் மாத்திரமே ரசூலுல்லாஹ்வை நேசிச்சதா இல்ல, சின்ன சின்ன பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ்ட்ட நேசிச்சு உங்க கூட நான் சொர்க்கத்தில் இருக்கணும், இது நாங்களா சொல்றது, யார் எங்களை சொல்ல சொன்னதெல்லாம் அல்ல அப்படின்னு வந்திருக்கு. அபு முஸாப் ரலியல்லாஹுடைய விஷயத்துல ஒரு சின்ன பையனா இருக்கும்போது நடந்த விஷயம். அது மாதிரி ஒரு இளைஞர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து அவங்க காலை முத்திட்டு அப்படின்னே வருது, யுகப்பிலு ரிஜ்லை, ரசூலுல்லாஹ்வுடைய 2 காலையும் முத்தமிட்டுட்டு அந்த ஆர்வத்தில் அந்த பையன் சொல்றாரு, அந்த இளைஞர் சொல்றாரு, குமுர்லி பிமா அஹ்பப்த யா ரசூலல்லாஹ், நீங்க எதை விரும்புறீங்களோ அதை ஆணையிடுங்க, நான் செய்ய தயார் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. ஹதீஸ்ல அப்படி வருது, ஃபல்லாஹிக, ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டார்கள். எதை சொன்னாலும் செய்வியான்னு கேட்டான். ஆமா. உக்குத்துல் அபாக்கும், தாப்பனாரை போய் வெட்டிட்டு வான்னு சொன்னான். அப்போ கூட ரசூலுல்லாஹ்ட்ட எதை சொன்னாலும் செய்யுங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆர்வத்துல நல்ல காரியம் செய்வாங்கன்னா தாப்பனாரை போய் வெட்ட சொல்றீங்களே நாயகமே அப்படின்னு கிராஸ் கேள்வி கூட கேட்கல, வேகமா வர்ற. உடனே கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா நான் சொந்த பந்தத்தை உறவுகளை வெட்டுவதற்கு அனுப்பப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை பாருங்க. தகப்பனாரை வெட்ட சொல்லும் போது கூட ஏன் வெட்ட சொல்றீங்க, என் தகப்பனார் ஏதாவது தப்பு பண்ணாரா, உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நான் செய்யுங்கன்னு சொன்னதுக்கா இப்படி இல்லாம சொல்றது அப்படிலாம் கேட்கல, உடனே ஓடினாங்களாம். அந்த இளைஞருடைய பேரு தான் தல்ஹத் இப்னுல் பரா என்கிற சஹாபியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இது நம்மெல்லாம் கேட்ட விஷயம்தான். இப்படி மஹப்பத்து வச்சிருந்த இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் மஹப்பத்து வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மஹப்பத்து வச்சிருந்தாங்க? ஒரு நாள் உடல்நல குறைவா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்திருக்கும் பொழுது மயக்க நிலையில இருந்தாங்க. சில நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனா சில பேர் மயக்க நிலையில இருப்பாங்களாங்க, தூக்க நிலையில மயக்க நிலையில இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆள் சோம் இல்லாம இருந்தா ரசூலுல்லாஹ் பார்க்க போனா தெரியும், இவர் இதுல தப்பிப்பாரா மூத்தாயிருவாரா என்பது ரசூலுல்லாவுக்கு தெரியும்.
கொஞ்சம் கழிச்சு சொல்லிட்டு போனாங்க குடும்பத்துக்காரங்கள்ட்ட, இந்த நோயிலிருந்து இவர் என்ன செய்ய மாட்டார், தப்ப மாட்டார், இவர் ஒபாத்தாகிடுவார். ஒபாத்தாயிட்டா எந்த நேரமானாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க, லேட் பண்ணாதீங்க, அஜ்ஜிலு என்னை அவசரமா தகவல் கொடுங்கோன்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போன தகவல் மயக்கம் தெளிஞ்ச பிறகு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னை ரசூல்லா வந்து பார்த்துட்டு போனாங்கங்கிற தகவலை தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுட்டு சொன்னாங்க, நான் இதுல அப்போ ரசூல்லா என்ன சொன்னாங்க, நீங்க இதுல முஃபாத்தாயிருவேன்னு சொன்னாங்க. அப்படியா, சரி, அப்படி நான் எனக்கு மௌத்து வந்துட்டா கூட நீங்க ரசூல்லாவுக்கு தகவல் சொல்லி விடாதீங்க. ரசூல்லா உடனே தகவல் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அப்படியே நான் மௌத்தானாலும் ரசூல்லாவுக்கு சொல்லி விடாதீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுக்கு வர வழியில யூதர்களுடைய யூதர்கள் குடியிருக்கிறாங்க. யூதர்கள் மூலமா ரசூலுல்லாவுடைய உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ரசூலுல்லாவுக்கு நஞ்சு வச்சது யார், கைபர்ல ஒரு யூத பெண்ணு தானங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிஹிர் வச்சது யார், லபீத் இப்னுல் ஆஸ்ங்கிற ஒருத்தன், ஒரு தருமான ஒரு கிணத்துல கொண்டு வச்சான்ல, ஒரு சூனிய வச்சதும் அவன் தான். ஒரு பெரிய பாறை தூக்கி உருட்டி தலையில போட நினைச்சதும் அவங்க தான். இப்படி போய் பாத்தீங்கன்னு சொன்னா மதீனாவுல யூதர்களை கொண்டுதான் ரசூலுல்லாவுடைய உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. அதனால ரசூல்லா என்ன பார்க்கறது மூலமாக இருட்டுக்குள்ள யாராவது ஒரு ஆள் ரசூல்லாவை என்ன செய்யக்கூடாது, வம்பு ஏதோ ஆபத்து ஏற்படுத்திடக்கூடாது. அதனால எனக்கு தகவல் சொல்லாதீங்க. என்னால ரசூல்லாவுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. தனக்கு ஜனாசா தொழு வைக்கிறதுக்கு ரசூல்லா வர்றது எவ்வளவு பெரிய பாக்கியங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை உடனே கொண்டு ரசூல்லா ஜனாசா தொழு வைப்பாங்கல்ல. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், யாராவது வஃபாத் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் திடீர்னு காலையில ஒரு ஆளை கேட்டாங்க, அந்த பள்ளியாசல் ஒரு ஆள் கூட்டு வர, அவர் எங்கன்னு கேட்டாங்க. அவர் இறந்து போயிட்டார் யார சொல்லா, ஏன் சொல்லல, எனக்கு ஏன் சொல்லல, இல்ல யார சொல்ல, அவர் பள்ளியாசல் கூட்டுறாள் தானே, நான் சொல்லல. என்ன வேலை பார்த்தீங்க நீங்க, யார் வஃபாத்தானாலும் எந்த நேரத்தில் அடக்குறா இருந்தாலும் என்னை சொல்லிடணும். நான் வந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அந்த மையத்துக்கு அல்லாஹு மக்ஃபிர் லஹுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த மையத்தை சொர்க்கவாசி ஆக்கிடுவான். சொல்ல என்ன சொன்னாங்க, நான் ஒரு மையத்தை வந்து ஜனாசா துழுவுங்கிறத மையத்துக்கு செய்யற துவா தானங்க. அல்லாஹு மக்ஃபிர் லஹுன்னு நான் சொன்னா அந்த மையத்து ஒப்புக்கொள்ளப்பட்டு போறோம். அல்லாஹ் இல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹு மக்ஃபிர் லஹு சொன்ன பிறகு எதுக்குற மாட்டோமானா, அல்ல என் மூலமா ஒரு மையத்து சொர்க்கவாதி ஆக வேண்டாமா, ஏன் இன்னைக்கு நீங்க எழுப்பலன்னு கேட்டாங்களாம். ரொம்ப கோவப்பட்டாங்களாம். அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா துழு வந்தாலே அந்த மையத்து வந்து ஒரு பாவியா இருந்தாலும் சொர்க்கவாசி ஆயிரும். அந்த நிலையில ரசூல்லாவே வர வேண்டான்னு சொல்லணும்னா தனக்கு தொழு வைக்க கூடாது என்பதுக்கால அல்ல, ரசூல்லா உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது என்பதனால. காலையில கேள்விப்பட்டாங்க, ஏன் லேட்டா தகவல் கொடுத்தீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் கேட்டாங்க. உங்க உயிர் மீது அக்கறை கொண்டு அவர் வசியத்து பண்ணிட்டு ஒபாத்தாயிட்டாருன்னு சொல்லப்பட்டது. அவர் ஒபாத்தாயும் போதே இப்படி வசியத்து பண்ணாரு, நீங்க வரக்கூடாது சொல்லாதீங்கன்னு வசியத்து பண்ணதுனால சொல்லலன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அவர் பேர்ல அனுதாபப்பட்டு அவருடைய மன்னரையில வந்து நின்றுட்டு ஒரு துவா செய்தாங்க. அந்த துவா இருக்க உலகத்துல அதுக்கு ஈடான ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இல்க தல்ஹா அந்த தல்ஹாக்கு இலை ஒஹுவ யல்ஹாக்கு இலை. யா அல்லாஹ், தல்ஹாவை நீ சந்திக்க வேண்டும், அவர் உன்னை நோக்கி புன்னகைக்க வேண்டும், நீ அவரே நோக்கி புன்னகைக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பரம திருப்தி உனக்கு, அவருக்கு உன் மூலம் அவருக்கு ரிலா கிடைக்க வேண்டும். யா அல்லாஹ், நீ சிரிக்கணும், அவர் உன்னை பார்த்து சிரிக்கணும், நீ ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லணும், உன்னை அவர் புரிந்து கொள்ளணும் என்ற ஒரு அற்புதமான ஒரு துவாவை அவர்கள் கேட்டார்கள். என்றால் இந்த துவா எதனால கிடைச்சது, எதனாலும் செய்யறேன் உன் தகப்பனை போய் வெட்டணும்னு ஓடினாங்க பாத்தீங்களா. ரசூல்லா சொன்னா நம்ம வாப்பா பெருசு இல்ல, ரசூல்லா பெருசுன்னு. அதனாலதான் அந்த துவா அந்த ஜனாசாவுக்கு அந்த கபருக்கு கிடைச்சது. ஒரு மையத்தை போய் அடக்குறான் அன்னைக்கு எத்தனை பேர், ஏன்னா கையாட்டுறவன் காலாட்டுறவன் மையத்தை அடக்கிட்டு ஓடுறான். அந்த மையத்துக்கு துவா செய்யணுமே, அந்த நம்ம தகப்பனார் செய்த சொத்துல தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அந்த மையத்துக்கு நம்ம துவா செய்யணும்னு என்ன இன்னைக்கு வரலங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் போயிட்டு இருந்தாங்க. போகும்போது ஒரு இடத்துல 4 வழி சாலை, அந்த இடத்துல வழி தெரியல. 4 வழி சாலை வரும்போது நமக்கு எங்கே பஸ்லயே நின்று அவனே திணறிடுவான் கார் ஓட்டுறவனே. 4 வழி சாலை வரும்போது ஒரு இடத்துல 4 ரோடு 4 பாதை இருந்துச்சு. குரா உல் ஹமீம்ங்கிற ஒரு இடம். அவர் ரசூலுல்லாஹ் எந்த பக்கம் போறதுன்னு ஒரு திணறிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல மக்காவுக்கு பக்கத்துல தான். அவ வீட்டுல நின்றுகிட்டு, இப்ப நம்ம வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் புதுசா ஒரு இடம் தெரியாம திணறது நமக்கு தெரியலனால நமக்கே தெரியும். எங்க போகணும் வழி தெரியாம திணறிட்டு இருக்கா, நமக்கே தெரியதானங்க செய்யும். அது மாதிரி திணறிட்டு இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு துல் பிஜாதைன்னுங்கிற ஒரு சின்ன வயது இளைஞர், அவருக்கு வாப்பா கிடையாது, அவருடைய சின்ன வாப்பாவுடைய பராமரிப்புல வளர்ந்துட்டு இருக்கிறார்.
அப்ப அவர் போய் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் வந்து திணறிட்டு இருக்கிறாங்க, நான் போய் வழிகாட்ட போறேன்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்புறாரு. அவருடைய வாப்பா, அவருடைய சின்ன வாப்பா இருக்காரு, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம விரோதி. அவர் சொன்னார் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, என்னாலும் எப்படினாலும் திணறட்டும், நமக்கு என்ன அப்படின்னு. அப்போ சொன்னாங்களா, நான் வெளியே போய் காட்டத்தான் செய்வேன், நீ காட்டின என் உழைப்புல தான் உன்னுடைய உடுப்புலாம் உடுத்திருக்க, நான் போன சம்பாத்தியத்துல தான் நீ ட்ரெஸ் எல்லாம் உடுத்திருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, வேஷ்டியும் ட்ரெஸ்ஸையும் களைஞ்சு விட்டார். ஒரு சின்ன பையன்னா வெளியே ஓடிடும், ஒரு பெரிய ஆள் போட முடியுமா? நான் கொடுத்த ட்ரெஸ் தானப்பா, இப்ப ட்ரெஸ்ஸை குழஞ்சி நீ இப்போ போய் காட்டு, எல்லாரும் தெரு முன்னால் 4 பேர் முன்னால இப்ப போய் காட்டமைப்போம் அப்படின்னு வேஷ்டியை குழஞ்சிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்து தான் பெருசு, எனக்கு மானம் போனாலும் பரவாயில்லை. ரசூலுல்லாஹ் திணறத நான் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். வஃபா என்ற கிதாபில் எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஜ்லிஸ்ல அப்படி வெளியே வந்து காட்டினதுனால தான் அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெருக்கம் கிடைச்சி அவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியில எப்பொழுதும் சத்தமாக குர்ஆன் ஓதுற வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. என்ன வேலை? ரொம்ப சவுண்டு போட்டு கிராத்து போட்டு பகிரங்கமா சத்தமா ஓதுவாங்க. ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து புகார் பண்ணாங்க, இந்த ஆள் முகஸ்துதி மாதிரி சத்தம் போடுறாரு. முகஸ்துதியால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்து நீங்க அப்படி சொல்லாதீங்க, அவர் உள்ள உணர்வு பூர்வமாக பக்தி பூர்வமா சொல்லக்கூடிய ஆள், அவ்வாஹுன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியவர், அவர் முகஸ்துதிக்காரல்ல, அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உயர்ந்த பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிது நபவியில எப்பொழுதும் சத்தமாக குர்ஆன் பொறுப்பை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு புர்னை சுல்தானுடைய அந்த கோட்டையில குர்ஆன் ஓதுறதுக்குன்னு ஆள் எடுத்தாங்க. முன்னால அங்கங்க பில்டிங்ல பங்களால, இப்ப இல்ல, முன்னால லண்டன் பங்களா, லண்டன்ல உள்ள பங்களா, அந்த பங்களா அந்த பங்களா எல்லாம் முன்னால ஆள் எடுத்தாங்க, ஆள் விசாக்கள் எடுத்தாங்க. அங்கங்க ஓதுறதை விட ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஓதுறது எவ்வளவு பெரிய பாக்கியங்க அது. அந்த பாக்கியத்தை ஈடான இது இருக்கா? தபூக்கு போர்ல ரசூலுல்லாஹ் தபூக்கு போயிருந்தாங்க. தபூக்கு போயிருக்கும் போது அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நைட் நேரத்தில் அப்படி உலா வரைய அப்படியே வாக்கிங் மாதிரி வெளியே வந்தேன், வந்தா ஒரு இடத்துல லைட்டு வெளிச்சம் இருக்கு, இங்க என்ன வெளிச்சம் இருக்குன்னு அங்க போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. ஒரு கபரு தோண்டப்பட்டிருக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அலி 2 பேர் தான் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அங்க ஒரு ஜனாசா இருக்குது இருட்டுல. நான் சும்மா ஏதோ வெளிச்சமா இருக்குன்னு வாக்கிங் போனேன், கடைசியில பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலேயே எந்த கபருக்குள்ளே ரசூலுல்லாஹ் இறங்குனதே கிடையாது, 5 கபர்ல தான் இறங்கி இருக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாறுல நீங்க தோண்டி பார்த்தாலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு மேலதான் நிப்பாங்க, உள்ள இறங்க மாட்டாங்க, கபூர்ல இறங்கி அடக்க மாட்டாங்க. அப்படி இறங்குனது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு ரூமானுடைய ஜனாசாவை இறங்கி அடக்குனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹூர்லின் பெண்களை பார்க்கணும்னா துன்யால ஐஷா ரலியல்லாஹுடைய உம்மு ரூமானை பாருங்கள், பூமியிலே நடந்து செல்லும் ஹூர்லின் பெண்ணை பார்க்கணும்னா, சொர்க்கத்து மங்கையை பார்க்கணும்னால் ஐஷா நாயுடைய தாயாரை பாருங்கள் சொன்னாங்களே ஒரு ஹதீஸ்ல. அந்த ஐஷா அம்மாவுடைய கபூரை இறங்கி இறங்கி அடக்குனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகன் வஃபாத் ஆச்சுலாங்க, 2 மகன் இருந்தாங்கல்ல, அதில் ஹதீஜா அம்மாவுடைய 2 மகன், அது ஒரு மகன் அடக்கும்போது உள்ள இறங்கினாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரியம்மா, தன்னை வளர்த்து ஆளாக்கிய அலி ரலியல்லாஹுடைய தாயார் பெரியம்மா இருக்காங்களே, பாத்திமா பின்த் அஸ்த் அலி ரலியல்லாஹுடைய உம்மா, அவங்க ஜனாசாவையும் ரசூலுல்லாஹ் உள்ள இறங்கி அடக்குனாங்க. விளங்குதா உங்களுக்கு? இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜனாசாவை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் உள்ள இறங்கி அடக்குனாங்க. அதே மாதிரி துல்பிஜாதைன் இந்த சஹாபி, நான் சொன்னேன்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்ட வெளியே வந்ததுனால அவரு சின்ன பாப்பா வேட்டியெல்லாம் உறிஞ்சி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசாவை தான் உள்ள இறங்கி அதை வாங்கி அந்த ஜனாசாவை அதை தூக்கி தாங்கன்னு யார் கையில கேட்கிறாங்க, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொடுக்குறாங்க, உள்ள இருந்து அந்த ஜனாசாவை உள்ள எடுக்க வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அந்த கபருக்குள்ள பட்டுட்டுனா அந்த மையத்து வேதனை செய்யப்படுமா? அந்த கால் நின்னுட்டா அது எவ்வளவு பெரிய இடங்க, ரசூலுல்லாஹ் உள்ள இடத்துல கால் பட்டுட்டு அதை விட உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எந்த இடமா இருக்கா? அந்த கபருக்குள்ள தான் இறங்கினா. அவர் யார்? அவர் ஒரு அநாத மையத்தவர். அந்த வீட்டுல எந்த பொறுப்பு இல்லாம விரட்டப்பட்ட மனிதருக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த பாக்கியத்தை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். தான் இறங்கி அந்த மையத்தை வாங்கி அடக்குனாங்க. தபூக்குள்ள பார்த்தாயிட்டாங்க. திடீர்னு உள்ள இறங்கி மேல நின்னுக்கிட்டு ஒரு துவா செய்தாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அம்சைத்து ராலியன் ஃபர்லானு, இந்த மனிதரை இன்று மாலை வரைக்கும் நல்லாதான் இருந்தாங்க, அதுக்கு பிறகுதான் பார்த்தாங்க மாலை வரைக்கும், இன்று மாலை வரைக்கும் இந்த மனிதர் மீது நான் ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாக இருந்தேன். யா அல்லாஹ்,
ஃபரல்லா அன்ஹு, நீனும் இவர் மீது திருப்தியும் சந்தோஷமாக யா அல்லாஹ், இந்த மையத்தின் மீது நீனும் சந்தோஷம் திருப்தி கொள் யா அல்லாஹ், இவரை மாலை வரை இவர் மீது நான் ரொம்ப சந்தோஷமும் திருப்தியா இருந்தேன் யா அல்லாஹ். இந்த பார்த்து கொண்டிருந்து சும்மா வேடிக்கை பார்த்த வாக்கிங் வந்த அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குதிரத்தை எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, யா லைத்தனி சாஹிபு ஹுஃப்ரா, நான் இந்த மையத்துல கஃன் பொதியப்பட்ட மையத்தா நான் இருக்கக்கூடாதான்னு அந்த இடத்துல ஆசைப்பட்டேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். ஒரு நாளைக்கு என்னைக்கு மரணம் வரதாங்க செய்யும். திடீர் இருந்தவன் இப்போ இறந்துறான், ஹார்ட் அட்டாக்குங்கிறான், எந்த நேரத்தில் அட்டாக்குங்க, அல்லாஹ் தான் காப்பாற்றணும். திடீர் முகத்திலிருந்து அல்லாஹ்விட்ட காவல் தேடுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக்கு வயசு வித்தியாசம் இல்லாமலாங்க வந்துட்டு இருக்கு, அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனா என்னைக்கு ஒரு நாள் கஃன் பொதியப்படணும். ஆனா இந்த துவாவுக்கு சொந்தமான மையத்து சாதாரணமான மையத்தா, யா அல்லாஹ் இந்த மையத்தை பொருந்தி கொள்ளான். அதனால சொல்றாங்க, எத்தனையோ பேர்கள் பெரிய பெரிய கார்லயும் பெரிய விமானத்திலையும் பெரிய பெரிய பந்தாவில் இருக்கும், இவன மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவோம். ஆனா கபூர்ல உள்ள மையத்து மாதிரி இருக்கக்கூடாதுன்னு யாரும் ஆச்சரியப்படுற சொல்றது இல்லை. ஆனா அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துவா கேட்கிறாங்கன்னா, இந்த மையத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற மையத்தா இருக்குதேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு பெருசு, எனக்கு சின்ன வாப்பாலாம் பெருசு இல்லைன்னு பெருசா நினைச்சதுனாலதான் அவருடைய மையத்துக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, வாப்பா விட பெருசுன்னு நினைச்சதுனால. ரசூலுல்லாஹ் 11 மனைவிமார்கள்ல உம்மு ஹபீபான்னு ஒரு பெண்ணு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் ஒரு அம்மா, உம்மு ஹபீபா அம்மா. இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவங்க வாப்பா மக்காவினுடைய எதிரி. ரசூலுல்லாஹ் மக்காவினுடைய எதிரி மகளை தான் ஒரு மகளை முடிச்சிருந்தாங்க, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. மகளை பார்க்க வந்தாங்க ஒரு சமயம் மதீனாவுக்கு. அப்போ ரசூல் மக்காவினுடைய அவர் எதிரியாக இருந்த காலத்தில், மக்கா வெற்றியில இஸ்லாத்துக்கு வந்தாங்க அபு சுஃபியான். அவங்க வீட்டுக்கு வந்தா, ஒரு வீட்டில் ஒரு நம்ம வாப்பா வந்தா என்ன செய்வோம், ஒரு உட்காந்து ஒரு சேரோ ஒரு பாய், அந்த காலத்துல பாய் தானே உட்காருவாங்க. வந்த அபு சுஃபியான் என்ன பண்ணாங்க, வேகமா வந்து ஒரு பாயில வந்து உட்கார வந்தாங்க. அந்த பாய் ரசூலுல்லாஹ் உட்கார்ற பாய். உம்மு ஹபீபா அம்மா வீட்டுல விரிக்கப்பட்ட அந்த பாய் யார் உட்கார்ற பாய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ற பாய். வேகமா ஓடி வந்து அந்த பாயை எடுத்து சுருட்டி மேல வச்சுட்டான். அவருக்கு கோவம் வந்துருச்சு, செவுட்ல அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன எனக்கு நான் அதுல உட்காரக்கூடாதுன்னு, எதுக்கு அது மேல தூக்கி உட்கார வைக்கிறேன், இன்னக்க நஜிசுன். இன்னைக்கு அல்லாஹ் இன்னைக்கு ஓதனா ஆயத்துல சொல்றான்ல, என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜிசுன். முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் அசுத்தம், அல்லாஹ்வை ஏத்துக்கொள்ளாதவன் கஅபாவுக்கு பக்கத்திலே நெருங்க கூடாதுங்கிறான் அந்த இன்னைக்கு ஓதன ஆயத்துல. அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தப்சீர், மேலேயே தொட்டாலே கழுவணுங்கிறாங்க அவருக்கு ஒரு தப்சீர் படி. இந்த ஆயத்தின் படி என்ன சொல்றாங்க, உன கையை தொட்டாலே கழுவணும் அப்படிங்கிறான். அதனால சொன்னாங்க, இன்னக்க நஜிசு, நீங்க இன்னும் கொள்கை சுத்தம் இல்லை, நீங்க முஷ்ரிக்கா இருக்கீங்க, உங்க இருப்பு ரசூலுல்லாஹ் இருந்த இடத்துல உட்கார்றதுக்கு லாயக்கு இல்லை, நீ ஒரு அசுத்தம் சொன்னா. கோவம் வந்துருச்சு அந்த ஆளுக்கு. அவர் சொன்னாரு, என்னைக்கு உன் வீட்டை விட்டு நீ வந்தியோ உனக்கு புத்தி கெட்டு போச்சு அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு பெருசு, எனக்கு வாப்பா பெருசு இல்லை, வாப்பா ரசூலுல்லாஹ்வை நேசிக்காத காரணத்தினால். பத்ர் யுத்தம் நடக்குதுங்க. பத்ர் யுத்தத்துல 10 பேர் சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் தெரியும், அஷரத்துல் முபஷரான்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்கும், ஏன் இந்த 10 பேருக்கு மட்டும் சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டிருக்கு. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தகப்பனார் ஜர்ராஹ்ங்கிறவரை பத்ர்ல வெட்டினாங்க, தன் தகப்பனையே தன் கையால வெட்டினாங்க. நமக்கு மனசு வருமா, இருந்தாலும் பக்கத்துல போனவொன்னு நமக்கு பாசம் நமக்கு தடுத்துரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அணியில இருக்கிறன்ற ஒரு காரணத்தினால், ரசூலுல்லாவை எதிர்த்து வந்து நிக்கிற ஒரு காரணத்தினால, தன்னை வளர்த்து தன்னை பெத்து ஆளாக்குன தகப்பனையே தன் கையால வெட்டினாங்க. யார் வெட்டினா, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வெட்டினாங்க. காரணம், தன் தகப்பன் தான், தன் தகப்பனை விட ரசூலுல்லாஹ் தான் பெருசுன்னு பெருசா என்ன செய்தாங்க நினைச்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தை கண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார் சஹாபி தெரியுதோ தெரியலையோ, ஆங்காங்கில் இருக்கிறவங்களுக்கு எந்த சஹாபியை பத்தி தெரியும், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி தெரியும். மற்ற சஹாபாக்கள் பத்தி தெரிய அதிகமா வாய்ப்பு இல்லை. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிய 4வது உறுப்பினர். நம்மெல்லாம் எத்தனாயிரம் கோடியில சேர்ந்ததா நம்மெல்லாம் இருக்கிறோமோ தெரியல. ரசூலுல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட எத்தனாவது உறுப்பினர்,
4வது உறுப்பினர். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்ஸ்ட் மாதிரி 4வது ஆள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. அவங்க உம்மாவுக்கு செல்ல பிள்ளை. யாருக்கு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மாவுக்கு செல்ல பிள்ளை. உம்மானா ரொம்ப பாசம் அவங்களுக்கு. சின்ன வயசுலயே அரபு நாட்டிலேயே உம்மா மேல அவ்வளவு சென்டிமெண்ட் அவங்களுக்கு. இந்த நிலையில ரசூலுல்லாவை 4வது ஆளா இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. மகன் இஸ்லாத்தை தழுவிட்டாரு கேள்விப்பட்ட உடனே அவங்க உம்மாவுடைய இதயமே நொறுங்கிருச்சு. ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய எதிரியா இருந்தாங்க. உடனே அவங்க அம்மா சொல்லிச்சு, எவ்வளவு பிரியம் வச்சிருந்தேன் என் மீது, இப்ப முகம்மது தான் பெருசுன்னு போயிட்டியே, நான் உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், நான் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன், நான் பசியிலேயே இறந்துட போறேன். அப்படி இறந்துட்டுனா தாய் பாசம் உனக்கு எவ்வளவு அதிகம் ஊருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உம்மானா உனக்கு பெருசுன்னு எனக்கும் தெரியும். நான் இறந்ததை நினைச்சும் எதனா ஆயுள் முழுவதும் துடிக்கும், பதறும், நம்ம அநியாயமா நம்ம தாயை கொன்னுட்டோமே அப்படின்னு. ஏன்னா அதனால உனக்கு இப்படித்தான் நான் என்ன செய்ய போறேன் நடவடிக்கை அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் பண்ண. இவங்க பார்த்தாங்க, சரி உம்மா சென்டிமெண்ட்ல ரசூல்லா விட்டுட்டு வந்துருவாங்கிறக்கா அந்த அம்மா சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சொன்னாங்களாம், அங்க வாங்க, உங்க மேல ரொம்ப மொஹப்பத்து நான் வச்சிருக்கேன். என்ன மாதிரி இந்த ஊர்ல யாரும் தாயை அவ்வளோ பிரியம் வைக்கல, நான் அவ்வளோ பிரியம் வச்சிருக்கேன், உண்மைதான். ஆனா ரசூல்லா விட்டுட்டு ஓடி வர்ற அளவுக்கு உங்களுமே பிரியம் இல்லை. யாரை விட்டுட்டு ஓடி வர்ற அளவுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இப்படி கை வச்சு பையத்து வாங்கிட்டா, இன்னைக்கு தெரியும் நம்ம ஊர்ல கல்யாணம் முடிக்கும் மாப்பிள்ளை பொண்ணே கையை பிடிச்சி விடுவாங்க. பதிரிக்கல உங்க ஊர்ல வளமை இருக்கா இல்லையா? வளமை இருக்கா? எல்லாரும் பிடிச்ச ஆட்கள் தானே, கல்யாணம் முடிச்ச ஆட்கள்லாம் அப்படி பிடிச்சி துவாவதுன்னு ஆட்கள் தானே, இமாம கூப்பிட்டு பார்த்தே போதும். இந்த பிடிச்ச அந்த பெண்ணை பிடிக்கிறான் பாருங்க, ஹலாலான அந்த உறவுல இவங்க கூட அப்படியே மாறி அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிடலாம். அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி என்ன செய்தரலாம்? பிரியத்தோடு எவன் கை வச்சானோ இவங்க கூட என்ன செய்தரலாம்? இந்த பொண்ணு எனக்கு வேங்கலான்னு புதுசா ஏதாவது ஒன்ன பார்த்தோன்னா அவனுக்கு கசக்க ஆரம்பிச்சிடலாம் பழசு. ஆனா அப்படி சஹாபாக்கள் அப்படிப்பட்ட கையில கை வைக்கல. இன்னைக்கு பொஞ்சாதி மீது கையில வைக்கிறாங்களாங்க, இவங்க கூட கையை மாத்திரலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்ச சஹாபாக்கள் அந்த கைக்கு மேல. என்ன ஒரு சஹாபியை பத்தி பார்த்தேன், அவங்க இப்பதான் அவங்க பேர் ஏதோ ஒரு பேரு, அவங்க பிற்காலத்துல யாராவது பையத்து வாங்கலையான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் மேல கையில கையத்து வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு மேல வேற யார்ட்டையும் நீ பையத்தே வாங்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் கையில பையத்து வாங்கியிருக்கேன், இனி யார்கிட்ட போய் பையத்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த கை யார் கையில வச்ச கை? ரசூலுல்லாஹ்வுடைய கையில வச்ச கை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மா மஸிஸ்து ஸக்கரி முந்து பாயத்து ரசூலுல்லாஹ் பியமீனி, என் கையை எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வலது கையால என் கையால போய் கொண்டு பையத்து வாங்கினானோ என்னோட மறந்து கூட என்னுடைய கையை மர்மஸ்தானத்துக்கு நான் தொட்டது கிடையாது. என் கையால சில நேரத்துல இடது கைக்கு ஏதாவது பிரச்சனை வலது கை யூஸ் பண்ண வேண்டிய தேவை வரத்தனங்க செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் வாங்கின அந்த கையை கூட அவ்வளவு பக்தியா பாதுகாத்தாங்கன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்தியை மனசுல எவ்வளவு வச்சிருந்திருப்பாங்க. இதை விட ஒரு படி மேலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரூஹுல் பயான்ல வருது, தப்சீர் ரூஹுல் பயான்ல, இந்த கண்ணால என்னைக்கு என் கண்மணி நாயகத்தை பார்த்தேனோ, யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல வளர்ந்த புள்ள. ஒரு பக்கம் தம்பி, ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு புள்ளதான். அபூ தாலிப் ரொம்ப சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து அந்த புள்ளைய வளர்த்தாங்க. என்னைக்கு இந்த கண்ணால ரசூலுல்லாஹ்வை பார்த்தேனோ அந்த கண்ணால என் மர்மஸ்தானத்தை அப்புறம் நான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க. யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு. எங்க நம்ம மர்மஸ்தானத்தை நம்ம பார்க்கறது என்ன அறாமா? அடுத்த மர்மஸ்தானத்தை பார்க்கறது அறாமாக்கப்பட்டிருக்கு. இவங்களாம் தனக்கு போட்ட ஒரு பக்தி. ரசூலுல்லாவை நான் பார்த்த பிறகு இந்த கண்ணாலய மர்மஸ்தானத்துக்கு நான் பார்க்க மாட்டேன், பார்த்தது கிடையாது. மருமகன் தான், எவ்வளவு பக்தி பூர்வமான மருமகன் பார். அப்படி இருக்கும்போது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா அம்மாட்ட, நீங்க வஃபாத்தா நீங்க இறந்துருவீங்கன்னு சொல்லி சொல்றீங்க, சாப்பிட மாட்டேன். நான் ஒன்னு சொல்லட்டா, உங்களுக்கு ஒரு உயிர் தான் இருக்குது, உங்களுக்கு 100 உசுர் இருந்து லவ் கானத் லகி மியத்து நஃப்ஸின் லகரஜத் நஃப்ஸன் நஃப்ஸன், உங்களுக்கு 100 உசுர் இருந்து ஒவ்வொரு உசுரையும் நீங்க எனக்காக விட்டாலும் மா தரக்து ஹாதா லிஷையின்,
ரசூலுக்காக நான் வரமாட்டேன், ரசூலை விட்டுட்டு வரமாட்டேன். உடனே அந்த அம்மா தோல்வி ஆயிட்டு, இவரால் நம்ம இந்த சாப்பாடி இறந்து போயிடுவோம், இந்த மாதிரி வச்சுலாம் நம்ம மிரட்டி ஒன்றும் நம்முடைய கொள்கை, நம்ம மகன் கொள்கையை நம்ம மாற்ற முடியாதுன்னு யாருடைய கொள்கைக்கு மத்தியில் அது என்ன சரணடைஞ்சிருச்சு பாருங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத்துன்னு அந்த ஆள் சரியான எதிரி. ரசூலுல்லாஹ் பல்ல உடைச்சதே அவரு தான் உஹதுல. ஒரு தாய் மக்கள் எப்படி பாருங்க, ஒரே தாயின் மணிக்கொடியில் ஒரே கர்ப்பரையில் இருந்த ஒருவர் பல்ல உடைச்சாரு, ஒருவர் என்ன சொல்றாரு, தாயே உங்க உசுறு போனாலும் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு வரமாட்டேங்கிறார். அப்படித்தான் இருக்கான் அன்னைக்கு ஒரு வீட்டுல. ஒருத்தன் 2ஆம் நம்பர் இருக்கான், ஒரு தௌஹீது ஒருத்தர் சுன்னத் இருக்குல்லங்க. அந்தக்கே ஒரே வீட்டுல இருந்தாச்சு, ரசூலுல்லாஹ் பல்ல உடைச்சாலும் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொன்ன ஆட்கள் இருக்கான், ரசூலுல்லாஹ்வுக்கா தாயே துறந்த ஆட்கள் இருக்கான். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்படி வந்த ஆட்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படி மணி முத்தான ஆட்களை ஆக்குனாங்க தெரியுமா? தாய் பெருசு இல்லைன்னு தான் பெருசு நினைச்சு வந்த சஅத் இப்னு அபீ வக்காஸுக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த உலகத்துல எந்த சஹாபிகளுக்கும் கிடைக்கல. யா அல்லாஹ், சஅதுக்கு துஆ ஒப்புக்கொள்ளக்கூடிய தகுதியை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹும்ம அஜிபு தஅவத்தஹு வஸத்தித் ரம்யத்தஹு. யா அல்லாஹ், சஅதுக்கு துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தகுதியை கொடு. இஸ்லாமிய வரலாறுலேயே முதல்ல அம்பு எய்த ஒரு அம்பு சஅத் ரலியல்லாஹுடைய அம்பு தான். எல்லாத்துக்குமே முதலுக்கு ஒரு மரியாதை உள்ளாங்க. முதல் இஸ்லாத்துல எதுலயும் முதல், அது ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். முதல் ரசூலுல்லாஹ் முதல்ல சொர்க்கத்துக்கு போவோம், அது முதல் தானங்க. அபூபக்கர்லாம் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. முதல் இஸ்லாமிய போர்ல முதல் போர் பத்ர் போர், எல்லாத்துக்கும் முதலுக்கு மரியாதை இருக்கலாங்க. முதல் அல்லாஹ்வுடைய பாதையில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையில் அந்த தலைமையில் எய்த முதல் அம்பு யார் அம்பு? இன்னைக்கு எத்தனை பேர் அம்பு விடுறோம்? அல்லாஹ் சஅத் இப்னு அபீ வக்காஸ் அம்பு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு கிடைச்ச பாக்கியம் சாதாரண பாக்கியமா? உஹது போர்ல 1000 அம்பை எடுத்து கொடுத்து, புகாரி ஷரீஃப் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு அம்பா எடுத்து கொடுத்து, சஅதே எரிங்க, நீங்க எரிங்க, நான் பாக்குறேன், இருமி ஃபிதாக்க அபி உம்மி, என் வாப்பா உம்மா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என் தாயின் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இருமி ஃபிதாக்க அபி உம்மி யா சஅத். 1000 அம்பு. என்னை பார்த்து 1000 முறை சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், என் தாயின் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும். ரசூலுல்லாஹ் எந்த சஹாபியாவது கூப்பிட்டா ஃபிதாக்க அபி உம்மி யா ரசூலுல்லாஹ், இதோ வந்துட்டோம் நாயகம், என் உங்க வாப்பா அம்மா உங்களுக்கு அர்ப்பணமாகிட்டு வந்துட்டோம் நாயகமே. அப்படித்தான் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை பத்தி சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே 1000 முறை ஒரு சஹாபிய பார்த்து 1000 அம்பு எரியும் பொழுது ஒவ்வொரு அம்பை எடுத்து கொடுத்து என் தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும் சொன்ன அந்த பாக்கியத்தை விட உலகத்துல வேற ஏதாவது பாக்கியம் இருக்கா? அலில்லான்னு சொல்லுவாங்க. வேற யாருக்கும் ஹயாத்துல ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை. ஒரே ஒரு ஆளுக்கு சொன்னாங்க, ஜுபைர் ரலியல்லாஹுக்கு ஹந்தக்கு போர்ல, அது ஒரு தடவை தான், 1000 முறை சொல்லல. நம்ம புகாரி ஷரீஃப் 10 வருஷம் நடத்திருக்கோம் காயில் பட்டத்துல மஹதரால. அதனால இதுல யாரும் உள்டாலாம் சொல்ல முடியாது, எல்லாம் புகாரி ஷரீஃப் ரிவாயத்திலே இருக்குது நான் சொல்ற விஷயம் எல்லாம். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய செக்யூரிட்டி 7 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு பிரதமருக்கு எத்தனை செக்யூரிட்டி இருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெய்காப்பாளர்கள் 7 பேர். சுயூத்தி இமாம் தன்னுடைய கன்சுல் மதுபூன் கிதாபில் எழுதுவாங்க, எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வுடைய எஸ்கார்ட் அவங்க தான். ரசூலுல்லாஹ் ஏதாவது நைட்டு தூங்குறா இருந்தா யாராவது வாளை தூக்கி ரெடியா நிற்பாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய எஸ்கார்டு மொத்தம் 7 பேர்னு எழுதுறாங்க. யார் எழுதுறா? அந்த மாதிரி குறிப்பெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்துடைய தூண் சுயூத்தி இமாம், அவங்களதான் அந்த ஆள் சரியில்லைங்கிறான் சில பேர். ரசூலுல்லாஹ் பத்தி தாய் தந்தையும் முஸ்லிம் என்று சொன்னதுனாலதான் சுயூத்தி இமாமுக்கு நல்ல ஆள் இல்லைங்கிறான் சில பேர். அவ்வளவு போல்டா அடிக்கிறாள். நபிமார்கள் எல்லாம் உடலில பூத உடலோடு அயாத்தா இருக்கிறாங்க கிதாப் எழுதின ஒரே ஒரு ஆள் சுயூத்தி இமாம் மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அம்மாவும் யார் தான்? சொர்க்கவாசின் கிதாப் எழுதின ஆள் யார் தான்? சுயூத்தி இமாம் தான். இந்த மாதிரி காலத்திலாம் போல்டா சொல்றது எல்லாரும் சொல்ல முடியாது, பல பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மத்தியில் அதை சொன்னவங்க. அப்போ எஸ்கா 7 பேர். ஒன்னு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, ஒன்னு ஜுபைர் ரலியல்லாஹு, ஒன்னு மிக்தாத் ரலியல்லாஹு, ஒன்னு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, இன்னொன்னு தக்வான் ரலியல்லாஹு, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு. மொத்தம் 7 பேர். மொத்தம் 7 பேருங்க ரசூலுல்லாஹ்வுடைய எஸ்கார்ட். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மிஷ்காத்தில் ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் ஒரு நைட் நேரத்துல, நமக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு கம்மியா தெரியுத, யாராவது ஒரு ஆள் இந்த நேரத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் ஒரு மனசுல ஒரு கருத்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. லேசா திடீர்னு ஒரு வாள் சத்தம் கேட்குது. யாரப்பா அது? நான் தான் சஅது வந்திருக்கேன்,
ஏன் வந்தீங்கன்னு கேட்டான். இல்ல, என் மனசுல தோணுச்சு ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு எதையும் ஆபத்து இருந்தாலும் இருக்கலாம், நம்ம போகலாமே. இவங்க நினைக்கிறாங்க, அவங்களும் யதார்த்தமா வர்றாங்க. எப்படி பார்த்தீங்களா அந்த பாசம். ரசூலுல்லாஹ் இருக்கிற இடம் இந்த டேஞ்சரான இடமா இருக்குது, நமக்கு யாராவது பாதுகாப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே, யாரையாவது சொல்லலாமான்னு நினைக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ நினைச்சு அங்க எத்தி பார்க்க யார் வர்றா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனசு குளிர்ந்துட்டாங்க. இப்ப யாரையாவது ஒரு ஆளை போய் பார்க்கணும் கூப்பிடணும்னு நினைக்கும் போது அவரே நம்மளை தேடி வந்து எப்படி இருக்கும்? நமக்கு யாரையாவது ஒரு ஆளை முக்கியமா இப்ப அவரை போய் கூப்பிடணுமே, எப்படி போய் கூப்பிடுறது நினைக்கும் போது அவரே நம்மளை பார்க்க வந்து நமக்கு டபுள் சந்தோஷம் ஆயிரும்லாங்க. ரசூலுல்லாஹ் அந்த டபுள் சந்தோஷத்துல தன்னை பாதுகாக்க மீது தான் கூப்பிடாமலேயே இவ்வளவு நடுநிசி நேரம், அது தூங்குற நேரம், அது பகல் நேரம் இல்லை, தூங்குற நேரத்துல தூக்கத்தை விட்டுட்டு நம்ம உசுரின் மீது கவலை கொண்டு இந்த நடு சாமத்துல வந்திருக்கிறாங்களே இந்த மனுஷனுக்குன்னு ரசூலுல்லாஹ் ஒரு துவா செய்தாங்க பாருங்க. அது ஒரு ஸ்பெஷல் துவா. அல்லாஹ் அப்பதான் செய்தாங்க, அல்லாஹும்ம ஜிப் தாவத்தா வஸத்தித் ரம்யதா. யா அல்லாஹ், சஹது எரியக்கூடிய அம்புகளை வேஸ்ட் ஆக்காதே. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருள் வேஸ்ட் ஆகுது இல்லைங்க, எவ்வளவு பணங்கள் வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு கெட்டடங்கள் எவ்வளவு பொருள் வேஸ்ட் ஆக்கிடுறான். வாழ்க்கையில வேஸ்ட்ன்னு எவ்வளவு காண போயிருதுங்க. அவருடைய ஆயுதங்களை வேஸ்ட் ஆக்காது குறித்த. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அந்த துவா செய்த பிறகு அவர் எரிந்துன்னா அப்படி வேடிக்கை பார்ப்பாங்களா, எப்படி கரெக்டா படுது, யார் யார் கழுத்து தூக்குறாங்க பாரு அப்படின்னு கரெக்டா பார்ப்பாங்களா. அப்படி துவா எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிற பாக்குறாங்க. அது மாதிரி அவங்க துவா செய்தா அந்த துவா ஒப்புக்கொள் யா அல்லாஹ். அது அந்த ஒரு துவாவுக்கு நிகர இந்த உலகத்துல யாருக்கு எதுவுமே சஹாபாக்களே தனி முத்திரை. சஅத் இப்னு அபீ வக்காஸ் தாய் பெருசு இல்ல, எனக்கு என் உசுரு ரசூல் தான் பெருசுன்னு வந்தாங்களாங்க. அந்த வந்ததுக்கு என்ன பரிசு கிடைச்சது? ரசூலுல்லாஹ் மூலமாக ஒப்புக்கொள்ளப்படும் பெசல் துவா கிடைச்சது. ஒரு துவா இல்ல, ஒரு கோடி துவா. ஒரு துவான்னா ஒரு வேலை கேட்டா அதோடு முடிஞ்சு போச்சு, அந்த மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு. அவ ஹயாத்து முழுவதும் எப்பவும் கேட்டாலும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால சஅத் இப்னு அபீ கஸாலி இமாம் யஹ்யா எழுதுவாங்க, எப்பொழுதும் துவா மஜ்லிஸுக்கு ஒரு கூட்டம் யார் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்குமா? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. எனக்கு கண்ணு சரியில்லை, எனக்கு இந்த கொமரு, எனக்கு பணம், எனக்கு வியாதி, இது துவா செய்யற வேலை தான் இவங்களுக்கு. ஏன்னா துவாவுடைய வரம் கொடுத்துட்டாங்கல்லங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குன்னா வாயிலிருந்து எதுவும் வந்து விழுந்தா உடனே பழிச்சிடும், வார்த்தை பயங்கரமா இருக்கு. ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை பெண் வந்து அது காத்துல அந்த அம்மாவுடைய துணி தூக்கிட்டு மேல, என்ன ஒரு பாதுகாப்பு இல்லாம துணி போட்டுட்டு வர அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அடிக்க போனாங்க. இப்படி தூக்குற துணியா போட்டு வரல நீ அப்படின்னு அடிக்க போனாங்க. பக்கத்துல சஅத் ரலியல்லாஹு என்னுடைய அடிமை பெண் நீங்க அங்க காத்து தூக்குனா அந்த அம்மா பேர் மிஸ்டேக்கா, ஏன் அவர் போய் அடிக்க போறீங்க? இவங்க சொல்ல ரெண்டு பேரும் தகராறு வந்துடுச்சு. அப்ப சொன்னாங்களா, ரெண்டு பேரும் தடுக்க போ, எப்படி ரெண்டு பேருக்குள்ள சும்மா வாய் தகராறு இருந்து அடிக்காதுங்க, அதெல்லாம் நீங்க அந்த அம்மாவை மிஸ்டேக் இல்லை. கடைசியில இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்த உடனே இவங்க கையை தூக்காரு, நான் துவா செய்ய போறேன். இந்த பாருங்க அந்த கம்பாலை நீ ரெண்டு அடி அடிச்சுக்கு, கையெல்லாம் தூக்கிறாதி. யாரு? உமர் ரலியல்லாஹு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரம்லங்க அது. தம் புள்ள ஒரு தடவை சஹாபாக்களுடைய அல் இசாபா வரலாறு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை பிள்ளைகள் நம்ம வேலை பார்க்கலன்னு திட்டுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அந்த திட்டுலாம் தாய் திட்டுலாம் பழிக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் இறந்து போயிருக்கும், எத்தனை பிள்ளைகள் சோம் இல்லாம இருக்கும். ஏதோ அல்லாஹ்வுத்தால நிறைய திட்டுகளை பழிக்காம துவாவை மட்டும் ஒப்புக்கொண்டு இருக்கான். ஆனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தம் புள்ள உளுச்சிய தண்ணி வச்சிருந்தாங்க, அப்படியே அலம்பிக்கிட்டு இருந்துச்சு சின்ன புள்ள. கோபத்துல சொன்னாங்க, என்ன நீ கைப்பட்டு அலம்பிட்டு இருக்க? கத்த அல்லாஹ் வாசரக், அல்லாஹ் உன்னுடைய கை உன்னுடைய சுவடுகளை அழிக்க அப்படின்ட்டாங்க. அந்த புள்ள வளரவே இல்லை. அதுக்கு பிறகு 6 ஜான் தான் இருந்துச்சு, 6 ஜானுக்கு மேல வளரலங்க. ஒரு நாள் என்ன செய்தாங்க, ரோட்ல போயிட்டு இருந்தாங்க பகதாதுல, மிஸ்ர்ல ஒரு பொம்பளை அவங்கள ஏறிட்டு பார்த்தேன். என்ன பேரு, நீ அந்நிய பொண்ணு, என்னை பார்க்க கூடாது அப்படின்னாங்க. திரும்ப பார்த்தேன், நீ திரும்ப பார்த்து எச்சரிக்கை பண்ணாங்க. திரும்ப பார்த்தா நான் திட்டு வந்துருக்கேன், உன் தலையை திருப்பிடுவேன்னாங்க. சும்மா நம்ம வாயில சவடால் அடிப்போம், நம்ம உன் தலையை திருப்பிடுவேன்னாங்க. அந்த அம்மா திரும்ப இவங்களே பார்த்துச்சுல, தலையை திரும்பிருந்தாங்க. தலை அப்படியே திரும்பிட்டு, யாருக்கு? அந்த அம்மாவுக்கு கழுத்துல உள்ள அந்த பக்கம் முதுகு பக்கம் திருப்பிட்டுங்க. அப்படி சொல் பலிதம் என்ன சொன்னாலும் அது ஒரு தனி சப்ஜெக்ட். சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய துவாவை பத்தி பேசணும்னாலே தனியா ஒரு சப்ஜெக்டே பேசலாம். அந்த அளவிற்கு என்ன சொன்னாலும் பழிக்க. இது யார் மூலமா கிடைச்சது? ரசூலுல்லாஹ் மூலமா கிடைச்சது. எதுக்கு சொல்றோம்? குல்லின் காண ஆபாவுக்கும், தாய் தந்தையரை விட நேசியுங்கள். அப்படி நேசித்தவர்கள் என்ன பாக்கியத்தை பெற்றார்கள், அதை நம்ம சொல்லிட்டோம்.
அடுத்து அல்லாஹ் சொல்றான் வா அபுனாவுக்கும், உங்க மக்களை விட நேசிங்க, உங்க பிள்ளைகளை விட நேசிங்க. எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிக்கும் போது பொஞ்சாதி மீது பாசம் இருக்கும், உம்மா மீது பாசம் கொஞ்சம் குறையும். பிள்ளைகள் பெத்த உடனே பிள்ளை மீது பாசம் கூடியும், புஞ்சாதி பாசம் குறைஞ்சிரும். மக்கள் புள்ளன் தான் பாசம் இருக்கும், அப்படித்தானே? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றான் பிள்ளைகளை விட ரசூலுல்லாஹ்வை நேசிங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உயர்ந்த பொருளாதாரத்தினுடைய போனஸ் போடுறத ஆரம்பிச்சு வச்சதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். போனஸ், அரசாங்கத்தின் மூலமா போனஸ் ஒன்று ஆரம்பிச்சு வச்சாங்க. அதன் மூலமாக எல்லா அரசியல்வாதிகளும் குடும்ப அரசியல் தான் நடத்துவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வினுடைய மஹப்பத்தான அரசியல் நடத்துறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மிஷ்காத் ஷரீஃப்ல வருது, அவங்க தன்னுடைய மகனுக்கு போனஸ் 3000 ரூபாய் போட்டாங்க. அதே சமயத்தில் அவங்கள விட அனுபவத்திலையும் போர்ல கலந்து கொண்டதின் சின்ன பையனாக இருந்த உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய மகன், வளர்ப்பு பேரன், அவங்களுக்கு 500 ரூபாய் கூட போட்டாங்க. கேட்டாங்களாம், வாப்பா நான் பத்ர் உஹதை தவிர எல்லா போர்லையும் கலந்து கொண்டவன், 2 போர்ல தான் சின்ன பையனா இருந்தேன். ஆனா எல்லா கந்தக்கு போர்ல இருந்து எல்லா போர்லையும் கலந்துருக்கேன். ஆனா உசாமா ரொம்ப சின்ன பிள்ளை, அவர் நிறைய போர்ல என்ன மாதிரி கலந்து கொண்டது கிடையாது, அவர் ஜூனியர் தான். ஆனா 500 ரூபாய் கூட போட்டிருக்கீங்களா என்னன்னு கேட்டதுக்கு சொன்னாங்களா, மகனே லிமா ஃபல்லல்தல் உசாமா, உசாமாவுக்கு எக்ஸ்ட்ரா ஏன் போட்டீங்கன்னு கேட்டாங்க. கேட்கிற கேள்வி நியாயமானது, பதில் சொல்றேன் பாருங்க. சொன்னாங்களா, வாப்பா நீ இருக்கிறே யாரு எனக்கு மகன், நான் அதிகமா உன்னை நேசிப்பேன். ஆனா ரசூலுல்லாஹ் உன்னை நேசிச்சதை விட யாராவது அதிகமா நேசிச்சாங்க, உசாமாவத்தை நேசிச்சாங்க. யார ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மக்களில உகப்பான ஆள் யார், ஸைத், அவங்களுக்கு அடுத்து அவங்க மகன் உசாமான்னு ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய சக்ராத் ஹால்ல புகாரி ஷரீஃப்ல வருது, ரசூலுல்லாஹ் வாய் பேசுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க, ரூஹு பிரியிற நிலையில இருக்குங்கிற தகவல் வந்த உடனே ரசூலுல்லாஹ் கடைசியாக அனுப்பி வச்ச படை உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் அனுப்பி வச்சாங்களே, மிம்பர்ல இருந்து அனுப்பி வச்சாங்களங்க. அந்த படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது, உங்க வாப்பா உடம்பு ரொம்ப நிலையில இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாப்பா மாதிரி தானே, உங்களுக்கு ரொம்ப பிரியமானதானே, அதனால நீங்க போர் முக்கியம் இல்ல, ரசூலுல்லாஹ் கடைசியா பாத்துருங்கன்னு சொல்லி தகவல் கொடுக்கப்படுது. யாருக்கு? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில உள்ள சப்தங்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. இந்த நிலையில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்கன்னு, பொதுவாக ரொம்ப பிரியமான ஆளை பார்க்கணும் யாருக்கு ஆசை இருக்கும், ரூஹு பிரியிற நேரத்துல இருக்கும்லங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, உசாமா பார்த்தவொடனே அந்த சமயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து சத்தம் வராத நேரத்திலும் துஆ செய்தாங்க. யாருக்கு? உசாமா. வாயில இருந்து வார்த்தை இல்ல, என்ன செய்தாங்க? அப்ப நிறைய துவாக்கள். ரூஹு பிரியற நேரத்திலும் அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எவ்வளவு துவா. தம் பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளைகள் தங்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளை பிள்ளைகள் மட்டும் தான் தங்கியது. அதனால பொம்பளை பிள்ளை பெற்றவங்க கவலைப்பட தேவையில்லை, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். நம்மள இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம். அப்போ அது மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கா? இதுல என்ன விஷயம்னா, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யார்? அடிமையினுடைய மகன். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மகனுக்கு கூட அவ்வளவு பாக்கியம், பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு துவா செய்யல. அப்ப அந்த அளவிற்கு எதுக்கு சொல்றேன்னா, உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய பாக்கியத்தை பாருங்க. அந்த வாயிலிருந்து சத்தம் குறைஞ்ச நேரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, கையை மட்டும் காட்டினார்கள், வாயிலிருந்து சத்தம். அப்போ மனசுக்குள்ளே அந்த துவாவை பெற்ற உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அதனால சொன்னாங்க, உசாமாவுக்கு ஏன் கூடன்னா, இவங்க உசாமாவுடைய வாப்பா செய்திருக்காரே, அஹப்பு இலா ரசூலில்லாஹ் மின் அபீக்க, என்ன விட வாப்பா தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும். என்னைய 3வது 4வது ரேங்க்ல தான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரை தான் சொன்னாங்க. ஆனா ஒன்னு நேசிச்சதை விட உசாமாவத்தை ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க. அதனால லஆஸர்து ஹிப்ப ரசூலில்லாஹ் அலா ஹிப்பி, என்னுடைய மார்க் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்கு, என்னுடைய அமௌண்ட் அதிகமானது ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்திற்கு. என்னுடைய மகன்ங்கிற வயசுல கூடுனாலு சீனியர் ஜூனியர்ங்கிற பிரச்சனை, போர்ல கலந்து கொண்டது குறைஞ்சது அந்த கணக்குல எனக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேசிச்சீங்களா இல்ல, அதிகம் நேசித்து பெற்றது யார்? அதனாலதான் நான் கூட போட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தினால தான் நான் என்ன செய்த கூட போட்டேன். நாங்க அப்ப என்ன தெரியுது, எனக்கு என் மகனை விட ரசூலுல்லாஹ் தான் எனக்கு பெருசு. குல் இன்கான ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும், உங்க மகனை விட ரசூலுல்லாஹ்வை நேசிங்க. சஹாபாக்கள் உமர் இப்னு கத்தாப் ஆட்சியிலேயே நடத்தி கட்டின. அதனால தான் குலஃபாயிர் ராஷிதீன்கள், யார் ஆட்சிக்கு அந்த பேர் சொல்லப்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய 4 கலீஃபாக்களுக்கு மட்டும்தான், மற்ற ஆட்சி எல்லாம் மன்னர் ஆட்சின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எல்லாமே நபி ஆட்சி, ரசூல் ஆட்சி, நேராட்சிங்கிறது யாருக்கு மட்டும்தான். ஒரே ஒரு ஆள் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும்
5வது கலீஃபத்து ஹிலாஃபத்து ராஷிதா, 5வது நேரான கலீஃபான்னு சொல்லப்படும்னு சொல்றாங்க. 5 பேர்ல 4 பேர்ல 5 பேர். ஆக விஷயத்துக்கு வர்றேன். இந்த ஆயத்து நீளமானது. குலின் கான் ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும், நான் அபுனாவுக்கும் ஆபாவுக்கும்ல எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. வயஹுவானுக்கும் உங்க சகோதரரை விட, அதை சொல்லி பயான் நிறைவு கொண்டு வரேன். வயஹுவானுக்கும் உங்கள் சகோதரரை விட நேசியுங்கள். முஸஅப் இப்னு உமைர் கபன் துணி கூட இல்லாம உஹது போர்ல ஜனாசா அடக்கப்பட்டவர். முஸஅப் இப்னு உமைர் மதீனா அன்சாரிகள்ல எத்தனையோ காரிகள் உருவானாங்க. உபை இப்னு கஅப் காரி. குர்ஆனை 4 பேர்கிட்ட கேளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னை போல் நான் ஓதன மாதிரி குர்ஆனை நீங்க ஓதணுமா, ஜிப்ரீல் எனக்கு ஓதி தந்த கராத்துமா நீங்க படிக்கணும்னு ஆசை இருந்தா என்னால் உருவாக்கப்பட்ட மதீனாவிலே 4 இளங்காரிகளிடத்திலே படியுங்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரை கொண்டு நீங்க இந்த 4 பேரை கொண்டு தான் குர்ஆனே பிரிண்ட் ஆச்சு. குர்ஆனே பிரிண்ட் ஆனது யாரை கொண்டு தான்? இந்த 4 பேரை கொண்டு தான். இந்த 4 பேர் அல்ல, 70 ஹாஃபில்கள் பீர் மவுனா என்ற இடத்துல கொல்லப்பட்டாங்க. 70 ஹாஃபில்களும் மதீனா அன்சாரிகள். யமாமா போர்க்களத்தில் 70 ஹாஃபில்கள் கொல்லப்பட்டார்கள். 70 பேரும் அன்சாரிகள், மதீனாவில் உள்ள ஹாஃபில்கள். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஹாஃபில்களும் ஆலிம்களும் மதீனாவிலே உருவானாங்களே, இவங்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதி கொடுத்தது யார் தெரியுமா? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முந்தி யார அங்க அனுப்பி வச்சாங்க? குர்ஆனை எல்லாத்துக்கும் படிச்சு கொடுங்க. இவங்க கொடுத்த மதரசா, இவங்க சொல்லி கொடுத்த வீடா போய் மதரசா பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்ததுல தாங்க பெரிய பெரிய காரியங்கள்லாம் உருவானாங்க. இதுக்கு ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன் யாருன்னா முஸஅப் இப்னு உமைர். ஆனா இதே முஸஅப் இப்னு ஒரு பணக்கார வீட்டுல பிறந்து ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல வீட்டையே விட்டு வந்து கடைசியில கபன் துணி கூட இல்லாம பார்த்தானாங்க. போதிய கபன் துணி இல்லாம முக்கா துண்டு தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இருக்கிறத வச்சு அடக்குங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் பெரிய பெரிய பணக்கார சஹாபி அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு பிரியாணி பெரிய பெரிய சாப்பாடுலாம் வச்சாலும் உடனே அழுவாங்களாம். அல்லாஹ் எங்களுக்கு பெரிய நியாமத்தை எல்லாம் தந்தான், ஆனா எங்க கூட்டாளி முஸஅப் இப்னு உமைர் போன்ற ஆட்கள் எல்லாம் பெரிய சாதனை பண்ணி எதையும் அனுபவிக்காம உபாதாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, மதீனாவுல பெரிய பெரிய காரி உருவானது காரணம் யார்? முஸஅப் இப்னு உமைர் தான் காரணம். இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரி யுத்தத்துல தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை வெட்டினார். ரசூலுல்லாஹ் ஏத்து நிக்கிற நீ உபைத் இப்னு உமைர் புகாரிலே தஃப்சீர்லயே எழுதுவாங்க. தன்னுடைய தம்பியும் கூட பார்க்காம, அண்ணன் கூட பார்க்காம ரசூலுல்லாஹ் ஏத்து நிக்கிற நீ. தன்னுடைய ரத்தங்க, தன்னுடைய தம்பியை ஒருத்த அடிச்சா நம்ம ரத்தத்துல எவ்வளவு சூடு வருது. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய தம்பி அண்ணனையே தன் கையால வெட்டுறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம், அந்த மஹப்பத்துடைய ரத்தம் எவ்வளவு வேகமா இருந்திருக்கும் பாருங்க. அப்ப அந்த மாதிரி பாக்கியத்தை அவர்கள் பெற்ற காரணத்தினாலதான் இன்னைக்கும் இந்த ஆங்காங் போன்ற நாட்டுல அல்லாஹ் இந்த முஸஅப் இப்னு உமைருடைய புகழை பேச வச்சான் பாத்தீங்களா? அந்த மஹப்பத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டானோ அது மாதிரி நேசிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.